வாங்கோமா. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரி. ஓம் விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அகந்தை இழைப்பவனே போற்றி, ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி, ஓம் ஆணைமுகத்தோனே போற்றி போற்றி. தீர்காயுசா இருக்கும். தீர்ப்பவனே போற்றி, அச்சம் தவிர்ப்பவனே எனக்கு நீயும் வேணாம், உனக்கு நான் கட்டின தாலியும் வேணாம். அபிராமி, என் பிள்ளைய கொன்னுட்டியடா, என் விக்ரம கொன்னுட்டியடா. ஐயோ, உன் வீட்டு கௌரவத்துக்கு என் மகனை பலி கொடுத்துட்டியடா. இன்னும் எத்தனை கோயிலுக்குள்ள ஏறி இறங்கினாலும் உன் பாவம் தீராதுடா, தீரவே தீராது. நீ நல்லா இருப்பியாடா, நல்லா இருப்பியா? என் பிள்ளைய கொன்னுட்டியே, நீ நல்லா இருப்பியா? கடைசி வரைக்கும் என் புள்ள முகத்தை கூட பார்க்க விடாம பண்ணிட்டியடா. நீ நல்லா இருப்பியா? இங்க எதுக்கு வந்த? இன்னும் யார் வாழ்க்கை அழிக்க வந்த? நீ எல்லாம் கோயிலுக்கு வரவே கூடாது. போயிடு வெளியே, போட பாவி. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. விடுங்க, அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். போடா பாவி, என் கண்ணு முன்னாடி நிக்காத. போயிடு, இவனை அடிச்சு விரட்டுங்க. விடுங்க, என் கண்ணிலே படக்கூடாது. போடா.
ஐயோ. கலை, ஐயா, உங்க அண்ணி எங்க இருக்கா, யாரு கூட இருக்கிறான்ற எல்லா விவரமும் எனக்கு சாயந்தரத்துக்குள்ள தெரிஞ்சாகணும். சரிங்க. அண்ணே, காஃபிண்ணே. இங்க வைமா. ராஜி, சுஷ்மா மயிலை விட்டு பிரிஞ்சு வந்ததுல இருந்து நம்ம யார்ட்டும் சரியா பேசுறதில்ல, கலகலப்பா இல்ல, ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாளேம்மா. அண்ணே, நல்லா இருமா. மயிலு, அப்பா, வாப்பா, உட்கார்ப்பா. அத்தை, இன்னும் என் மேல கோவம் தீரலையா? எனக்கு கூட உன் மேல கொஞ்சம் கோவம் தான்ப்பா. என் மேல உங்களுக்கு என்னப்பா கோவம்? என்ன என்ன கோவமா? எங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டீங்க, பொறுத்துக்கிட்டோம். முதல்ல வெளியில வந்த உடனே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. உங்களை நம்பி அவளை அனுப்பி வச்சேன். போன வேகத்திலே என் பொண்ணு திரும்பி வந்துட்டா. உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இத பாருங்க, அன்னைக்கு அவ தடுத்துட்டா. இல்லனா அன்னைக்கே நேரா உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்ட நியாயம் கேட்டிருப்பேன். அப்பா, அத்தைக்கு இவ்வளவு கோவம் வருமா? ஆம்பளைங்க நீங்க என்ன பண்ணாலும் பொம்பளைங்க நாங்க கோவமே படக்கூடாதா? அதுலயும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, நாங்க தட்டி கேட்க கூடாது. நல்லா இருக்கே உங்க நியாயம். மா, கொஞ்சம் அமைதியா இருமா. அப்பா, அவங்க பேசிட்டும் விடுங்க. அவங்க பேசுறது 100% கரெக்ட். நானும் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களால பாதிக்கப்பட்டிருக்கேன். அத்தையோட வலியும் வேதனையும் எனக்கு புரியுது. எல்லாம் தெரிஞ்சுதானே என் பொண்ணை விரட்டி விட்டுருக்கீங்க. இப்ப மட்டும் எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க? மா, அவர் மனசு ஹர்ட் ஆகுற மாதிரி பேசாதம்மா. அவர் ஏதாவது சொன்னா உனக்கு பொத்துக்கிட்டு வந்துருமே. அன்னைக்கு அம்போன்னு அனுப்பி வச்சாரே, அது மட்டும் நியாயமா? சுஷ்மா, எங்க அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன திடீர்னு உங்க அம்மாவுக்கு சுஷ்மா மேல பாசம்? உணர்ச்சி வசப்பட்டு அம்மா சுஷ்மாவை வெளியே போக சொல்லிட்டாங்க. அம்மாவோட முடிவில் அக்காவுக்கு உடன்பாடு இல்லை. அம்மாவை சமாதானப்படுத்தியிருப்போம். அதுக்குள்ள சுஷ்மா கிளம்பி இங்கே வந்துட்டா. ஏன்பா, அம்மா முழு மனசோட தானே சுஷ்மா கூப்பிட்டு சொன்னாங்க? ஆமாப்பா, பொண்டாட்டியை பிரிஞ்சு அவங்க பையன் பாடுற வேதனையை அவங்களால சகிச்சுக்க முடியல. அம்மாவுக்கு அவங்க பிள்ளைங்க சந்தோஷம்தான்ப்பா முக்கியம். அதனால அவங்க பிடிவாதத்தை தளர்த்திக்கிட்டாங்க. சுஷ்மாவை கூட்டிட்டு வர சொல்லி என்னை அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போ உங்க அம்மா மனசு மாறலன்னா சுஷ்மா இங்க வந்து கூப்பிட்டுருக்க மாட்டீங்க, அப்படிதானே? நான் சுஷ்மா நினைப்பாவே இருந்ததால தான் எங்க அம்மா மனசு மாறி இருக்காங்க.
மக மேல இருந்த அன்புனால மருமக மேல இருந்த கோவத்தை மறந்துட்டாங்க. அப்புறம் என்னம்மா, உன் சம்மந்தி தான் மனசு மாறிட்டாங்கல்ல, சுஷ்மாவை சந்தோஷமா அனுப்பி வைமா. என்னம்மா, மாமியார் வீட்டுக்கு போறது உனக்கு சம்மதம் தானே? நீ வேற என்ன, விட்டா ஓடியே போயிடுவா. மயில பிரிஞ்சு அவ வேதனை துடிக்கிறத நான் பார்த்துட்டே தானே இருந்தேன். அத்தை, அம்மா மனசு மாறி முழு மனசோட சுஷ்மாவை ஏத்துக்கணும்னு காத்துட்டு இருந்தேன். அது தப்புன்னா என்னை மன்னிச்சிடுங்க. விடுப்பா, இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அது போதும் எனக்கு. அப்புறம் என்னம்மா, போ போய் உன் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணு. ஏய், பார்த்து போடி. சரிம்மா. இத்தனை நாளா ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா, இப்ப பாத்தியானே மான் மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுறா. ராஜி, உன் பொண்ணுக்கு மயில் வருவாருன்னு அவன் மனசுக்கு தெரிஞ்சிருக்குமா, அதான் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு போய் பூஜை ரூம்ல பூஜை எல்லாம் பண்ணிருக்கா. இதுக்கு பேர் தான் டெலிபதி. மயில், உன் கிட்னியை கொடுத்து என் உயிரை காப்பாத்தினேன். சுஷ்மாக்கும் ராஜுக்கும் விடுதலை வாங்கி கொடுத்து எங்க குடும்பத்தோட மரியாதையை காப்பாத்திட்டேன். இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலையப்பா. மயில், துவாரகேஷும் மனசு மாறிட்டாரு. ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை பொறுப்பா கவனிச்சுக்கிறாரு. ஸ்னேகா ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. போலாம் மயில். போலாம். 2 பேரும் இருங்க, சாப்பிட்டுட்டு போலாம். ஆமா வேண்டாம். ஏன்? நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங். என்னது ஃபாஸ்டிங்கா? பாருண்ணே, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டாமா. சரி சரி, நீ சாப்பிடாமே இருமா ஃபாஸ்டிங்ல. மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டு போட்டோம், வாங்க. மேடம், சாப்பிட்டுட்டு வந்துட்டுமா? மயிலு, இது கொஞ்சம் ஓவரா தெரியுதுப்பா. வாப்பா சாப்பிடலாம். நீங்க போங்க மாமா, நான் எடுத்து வைக்கிறேன். சார், மேடம் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க? 10 to 10:30 நல்ல நேரம், அதனால 10:30க்குள்ள வந்துடுறேன்னு சொன்னாங்க. வெல்கம் மேடம். ஐ எம் சம்பத், உங்க பர்சனல் அசிஸ்டன்ட். தேங்க்யூ. இவர் லாயர். வணக்கம் மேடம். மேடம், Thank உங்க you. அப்பா சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன் மேடம். கொடுங்க சார். வெல்கம் மேடம். தேங்க்யூ. வெல்கம் மேடம். தேங்க்யூ. வெல்கம் மேடம். வெல்கம் மேடம். தேங்க்யூ. வெல்கம் மேடம். தேங்க்யூ. 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 வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ so much. கங்க்ராட்ஸ் மேடம். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் மேடம். இந்தாங்க. மேடம், ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது, நாம நாளைக்கு பேசுவோம். ஓகே மேடம். என் பிஏக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு Okay, madam. போடுங்க. இந்தாங்க மேடம் டாக்குமெண்ட். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சம்பத் மேடம். சம்பத்தா? ஓகே. இத்தனை நாள் இந்த கம்பெனி எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே எல்லாமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அப்பாவும் இல்லாம நானும் இல்லாம நீங்க எல்லாருமே இஷ்டத்துக்கு ஆடி இருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். குறுக்க பேசாம நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஓகே மேடம். குறுக்க பேசாதீங்கன்னு சொன்னேன். சாரி மேடம். half an hourல கம்பெனியோட ஒட்டுமொத்த கணக்கும் என் டேபிளுக்கு வரணும். ஓகே மேடம். அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைமிங் என்ன? மார்னிங் 9 o'clock to ஈவினிங் 5 o'clock மேடம். நாளையிலேருந்து 9 to 6 ஆஃபீஸ் டைம். ஓகே மேடம். எல்லாரும் 1 hour எக்ஸ்ட்ராவா வேலை பார்க்கணும். ஓகே மேடம். குறுக்க பேசாதீங்க. சாரி மேடம். யாராவது லேட்டா வந்தாலோ வேலை பார்க்காம ஓபி அடிச்சாலோ இமீடியட்டா சீட்டு கிழிக்கப்படும்.
ஆஃபீஸ் டைம்ல அரட்டை அடிக்கிறது, டீ சாப்பிட போறது, சிகரெட் பிடிக்க போறது இதெல்லாம் கூடவே கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமே சாட்டர்டே ஒர்க்கிங் டே, சனிக்கிழமையும் ஆஃபீஸ் இருக்கும். மேடம் ஆஃப் டேவா மேடம்? ஃபுல் டே. இடியட். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? போய் சர்க்குலர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. நான் சைன் பண்ணி தரேன். ஆஃபீஸ் நோட்டீஸ் போர்டில் போய் போடுங்க. ஓகே மேடம். போங்க, உடனே பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வர சொல்லுங்க. வரும்போது முழு கணக்கு வழக்கையும் சப்மிட் பண்ற மாதிரி வர சொல்லுங்க. ஓகே மேடம். பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை பார்க்கின்றாள். தாயில்லாமல் தானே எவரும் பிறந்ததில்லை. அபிராமி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அபிராமி, ஏன் அழற? என்னாச்சு? என்னாச்சு அபிராமி? அந்த ஆள கோயில்ல பார்த்தேன். யார? பெருமாளா? அந்த ஆள் உன்னை பார்த்தானா? ஆமாப்பா. என்னம்மா இது? உனக்கு இது தேவையா? கண்டும் காணாம வந்திருக்க வேண்டியதுதானே? அந்த ஆளை பார்த்ததும் எனக்கு மூத்தவன் ஞாபகம் வந்துருச்சு. சாகர வயசப்பா அவனுக்கு. அந்த ஆளோட பிடிவாதத்தினால அவன் உயிரை விட்டுட்டான். அவன் சட்டைய புடிச்சு நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டேன். சூப்பர்மா, சூப்பர். சும்மா இருடா. அந்த பெருமாளை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் இந்நேரம் உங்க அம்மாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பான். அபிராமி, கோவில்ல இருந்து நடந்தா வந்த? ஆமாப்பா. என்ன யாரும் ஃபாலோ பண்ணலையே? இதெல்லாம் ஓவர் பில்டப்பா இருக்கு. டேய், இத்தனை வருஷம் கழிச்சு அதுவும் சென்னையில வச்சு உங்க அம்மாவை பார்த்துருக்காண்டா. மூத்த மகனை எழுந்துட்டு தனி மரமா நிக்கிறான். இன்னொரு மகன் இருக்குது தெரிஞ்சா உன்னை தூக்கிடுவான்டா. அந்த ஆளுக்கு அவ்வளவு பவர் இருக்கா? என்ன தூக்க முடியுமா என்ன? தாத்தா, நான் 68 கிலோ தாத்தா. டேய், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. இந்த ஊர் சவகாசமே நமக்கு வேண்டாம். இன்னைக்கு ஊருக்கு போயிடலாம்டா. மா, அந்த ஆள் பாட்டு கோயிலுக்கு வந்தோமா, சாமியை கும்பிட்டோமான்னு போயிருப்பாரு. நீ ஏன் நடுவில் பூந்து உள்ளே நான் அட்டனன்ஸை போட்டு வந்த? இப்போ உடனே கிளம்புனா எப்படிமா கிளம்ப முடியும்? அண்ணன் என்னை நம்பி நிறைய பொறுப்பை படைச்சிருக்கான். அதெல்லாம் முடிக்காம என்னால் எங்கேயுமே வர முடியாது. மூத்த மகனை எழுந்துட்டு உங்க அம்மா தினம் தினம் அழகுது எனக்கு மட்டும்தான்டா தெரியும். நீ இருக்கிறது தெரிஞ்சா உன்னை தூக்கிட்டு போயிடுவான்னு தான் கண்டுபிடிக்க முடியாத தூரத்தில் வச்சு உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கோண்டா. நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போகக்கூடாதுடா. தயவு செஞ்சு வாடா, ஊருக்கே போயிடலாம். டேய், நாங்க சொல்றத கேளுடா. மா, நான் என்ன வரமாட்டேன் நான் சொல்கிறேன். ஒரு 6 மாதம் பொறுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக உங்கள் காலடியில் வந்து விழுந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ எங்கே கூப்பிட்டாலும் வரேன். ஓகே? இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்பணும், டைம் ஆச்சு. பை. ஐயோ அபிராமி, நீ அந்த ஆளை பற்றி நினச்சி பயந்துட்டு இருக்காம டிவியில் சீரியல் பார்த்து ஜாலியாக இருக்கணும். ஓகே, பாய். அபிராமி, கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போகாதம்மா. பெருமாள் கண்ணில் படாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. என்ன தயக்கம்? நில்லு.